ஹலோ சோல்ஜர்ஸ். வாழ்க்கையில பல பேருக்கு பல சோக்கு இருக்கும். அதுல வில்லங்கமான சோக்கு தான் பொம்பளை சோக்கு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் டியூட்டியை பார்க்காம பெண்களின் ஸ்கூட்டியை பார்த்து பொம்பளை காட்சியால அழிஞ்சு பேர் பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பொம்பளை காட்சியில அழிஞ்சவங்க பத்தி தான் இந்த தெளிவா பார்க்க போறோம். பார்த்துருவோம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, பொம்பளை காட்சி உயிருக்கே கேடு. தெரியுது, நீ மூடு. அச்சது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆடியோ பார்ட் 1 போட்டிருப்பேன். பார்ட் 1 நல்லா போயிருந்துச்சு. இதோட தொடர்ச்சியாக வந்து பார்ட் 2 போல வந்துருக்கு. பொம்பளை காட்சியில் எத்தனை பேர் அழிஞ்சாங்க, எத்தனை பேர் காலியானாங்கன்ற பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபன் ஜாலி வீடியோ, ஓகேவா? இது ஒரு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போக. அதாவது வந்து ஓரட்டு சண்டையெல்லாம் வரக்கூடாது, காமெடியாக வருங்க. ஓகே போராசில் போயிடலாம். நான் காசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. முதல்ல பார்க்க போறது மன்மதன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ. ஒருத்தர் பேரு மதன்குமார், இன்னொருத்தர் மதன்ராஜ். இது அண்ணகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பாக படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தம்பியை பார்த்துருப்பா. அப்படி பட் தம்பியை என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா காலேஜ் போனோமா படிச்சோமா உருவமா இல்லாம தின காதல் வளர்த்துருவான். காதல் வளர்த்தே காதல். எங்கடா சத்தம் வருது பையுக்குள்ள? இதை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தா? அங்க இருந்த பொண்ணு பேர் தான் வைஷ்ணவி. வைஷ்ணவி பேரை கேட்ட விசாரிக்க வேண்டாமா? உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோ. வைஷ்ணவிக்கு இவனுக்கும் காதல் நல்லா போயிட்டு இருக்கும் போது குறுக்க கௌசிக் மாதிரி வந்திருப்பா அந்த பாய் பெஸ்டி. இத வந்துட்டான்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால முதல்ல பாய் பெஸ்ட் என்னன்னே தெரியாத காலத்திலேயே பாய் பெஸ்ட் காமிச்ச முதல் படம் படம் நடிக்கிறேன். இந்த வைஷ்ணவியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேவா? கசின் தான் அவன், கசின் சொந்தக்காரன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருப்பான். வருவான், பேசுவான், பார்ப்பான், பார்த்துட்டு போயிடுவான். லவ் பண்ற பொண்ணை ஒன்னு காலேஜ்ல பார்க்கணும், இல்ல வீட்டுக்கு போய் காலிங் பெல் கொடுத்து பார்க்கணும். இந்த பரிசு என்ன பண்ணிருப்பான், ஜன்னலே எட்டி பார்த்துருப்பான். அன்னி குரலும் தான் தற்கூரி எட்டி பார்க்கும்போது இருந்திருக்கும். அவன் பாக்குறதுக்கு மட்டும் வரல. அப்புறம் என்னப்பா இங்கிருந்தாலும் வாழ்க அடிட்டு நான் படி பார்க்க போறேன்னு போயிருந்துக்கலாம். ஆனா இவன் என்ன பண்றான், என்னடி ஏமாத்துற சாவடி அடிட்டு வைஷ்ணவியோட பாய் பெஸ்டியும் காலி பண்ணிட்டு கிளம்பிருப்பான். இந்த முதல் இது பண்ணி இவன் காலியாகி, இதனால அண்ணன் வாழ்க்கை காலியாகி பல பேர் வாழ்க்கை வந்து நாசமா போயிருந்திருக்கும். அந்த நேரத்துல இதுக்காக காரணம் நினைக்கிறீங்க வைஷ்ணவியா பாய் பெஸ்டியா கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மொட்டை மதன் மூடிட்டு இல்லாம வைஷ்ணவி மேல வச்சிருந்த பொம்பளை காட்சி தான். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. வைஷ்ணவி அந்த நாள் தெரிஞ்ச உடனே மூடிட்டு போயிருந்துக்கலாம்ல, மூட்டு படி பார்க்க போயிருந்துக்கலாம்ல, இல்ல இந்த காலேஜே வேணானே போறேன் நான் காலேஜ் விட்டு போறேன் அப்படியே போயிருந்துக்கலாம்ல. அதை விட்டு தேவையில்லாம கண்ட வேலையை பார்த்து விட்டு தற்கு திறமை வச்சிருந்திருப்பா மொட்டை மதன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? அடுத்த பார்க்க போறது சந்தோஷ். சந்தோஷன் பேர் கேட்ட உடனே ஏதோ சம்திங் உனக்கு எனக்கு சந்தோஷம் நினைச்சிக்காதீங்க. ஏன்னா சந்தோஷன்ற பேரை பொதுவாக சாக்கோ பாய் தான் வைப்பாங்க. பட் தலைவன் சாக்கோ பாய் இல்ல, அக்மார் காஜி பாய். காஜிக்கு ஒரு உருவம் இருக்கும் எனில் அது நீதான் சந்தோஷ். காஜி ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா. பொதுவாக நீங்க வந்து காஞ்சி தலைவன் படம் பார்த்திருப்பீங்க. தலைவன் மட்டும்தான் காஜி தலைவன். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்மார் காஜி. அது எந்த அளவுக்கு காஜி அப்படின்னா பொதுவாக அழகில பார்த்தா வந்து காஜி வந்தா நாயம் இருக்குது. தலைவன் ஸ்கூல்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க பொம்பளைய பார்த்து காஜி வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தலைவன் பாத்தீங்க அப்படின்னா பாக்கிற பொண்ணெல்லாம் வந்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி தலைவன் பாக்கிற பொண்ணெல்லாம் வந்து கேட்கற அளவுக்கு ஆளா பாத்துக்கிட்டு இருப்பான் தலைவன். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா தலைவனோட அப்பா தான். பையன் வந்து என்ன பண்றான் எது பண்றான்னு பார்க்காம தலைவன் வந்து அப்பளைக்கு போன் அப்படி சந்தோஷ் எங்கப்பா இருக்கே அப்படின்ட்டு சந்தோஷமான இடத்துல சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிருப்பான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. தலைவன் இந்த மாதிரி பாக்கிற பொண்ணெல்லாம் வந்து இது பண்ணிருக்க பொழுதுதான் அவர் கண்ணில் மாட்டுறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா இன்பம் அப்படின்ட்டு தலைவன் வந்து டேலாக்லாம் வேற பேசியிருப்பான். மழை அடிக்குது ஜில்லுன்னு இருக்குது என் கூட வரியாட்டு தலைவன் வந்து இண்டிசிட்னா கேட்க அந்த நேரத்துல ஒரு நம்ம ஹீரோ தப்புடே தப்பு நீ யாரோட இருந்துட்டு போ தப்பு அப்படின்ட்டு தலைவன் வந்து ஆவேசமா பேசி அடிக்க சந்தோஷ் பாத்தீங்க பண்ணா ஹீரோ கையில மண்டையா போடுற அப்படி. இதனால பழி வாங்குறான்ற பேர்ல சந்தோஷோட அப்பா வந்து பழி வாங்க ட்ரை பண்ணிருப்பான். திரும்பி அரசியல்வாதி என்னமோ பண்ணிருப்பான். என்ன பண்ணலாம் அவனாலே ஒண்ணும் பண்ண முடியாது, அவனுக்கு காலியாயிருவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, தலைவனோட காஜி தான் காரணம். கரெக்டாக சொல்லலாம். இந்த படம் வந்து தமிழில் வந்து யூடியூப்ல இல்லை, ஓகே, அவைலபிள் இல்லை. ஏன்னா சன்னிஸ்டுக்கு கண்டென்ட் இது பார்த்தீங்கன்னா இந்தி வெர்ஷன் வந்து வடக்கன் சேனலில் பார்த்துருக்கேன். பொதுவாக யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து எதை விஷயத்தை அதிகமாக ரீப்ளே பண்ணி பார்க்குறீங்களோ அதை வந்து மேலே தூக்கி கட்டும் தெரியுமா. இந்த படம் வந்து இந்த எப்பில் இருந்துச்சு. சரி இந்தி சேனல் போட்டிருக்கானே நம்ம பார்க்கலாம் போய் பார்த்தா தலைவன் வர சீனு மட்டும்தான் அவங்க ரீப்ளே அப்படின்னு பார்த்துருக்கேன். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கீங்க ஹைட்டா. ஏண்டா வடக்கன்ஸ் ஈரேனா நீங்கள் வச்சுட்டாங்களோ பரவாயில்லடா, தலைவன் வர சீனை மட்டும் ஓட்டி பார்த்துருக்கீங்க. அது காரணம் என்ன?
ரோல் பாடல எடுத்துக்கிறாங்க போல. எது ரோல் பாடலா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல வந்தாலுமே வடக்கன்ஸுகளுக்கும் ஒரு வழிகாட்டியா வாழ்றாரு நம்ம சந்தோஷ். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அடுத்தா பார்க்க போறது தக் லைஃப். ரீசெண்டா வந்த படத்திலேயே பொம்பளை காட்சி பிடிச்ச ஹீரோ செய்கிற படம் பார்த்தனா இந்த படம் தான். எதெல்லாம் மன்னிச்சிடா, நாட்டுல 1000 பொண்ணு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணுக்காக அப்பனுக்குள்ளே அச்சிங்க தெரியுமா? அதை பண்ண ஏத்துக்கவே மாட்டேன். மணி பார்த்தாரு போல அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாரு. கணக்குப்படி பார்த்தா பையன் அப்பந்தான் வரணும். எங்க அப்படி வச்சா கழிவு ஊத்துவாங்கன்றனால மணிமாமா வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி மாத்திச்சிருப்பாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். முதல் காட்சியார் பார்த்தீங்கன்னா வந்து சக்திவேல் தான். ரங்கராய சக்திவேல். காயல் பட்டக்கார ரங்கராய சக்திவேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவர் கொண்டாட்டி பொண்ணு பத்தாத்துக்கு வளர்ப்பு பையனா நம்ம சிம்பு இருப்பா. அப்படி கரெக்டா சொல்லலாம் பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆயிடும். ஆனா தலைவர் பாத்தீங்க அப்படின்னா த்ரீசா கூட ஜாலியா ஜல்சா பண்ணிருப்பா. அப்படி பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. தலைவன் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பா. அப்படி ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆக போறாரு. ரிலீஸ் ஆக என்ன பண்ணோம், முதல்ல போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையாம பார்த்துட்டு நல்லா இருக்கலாமா சுகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை விஷயமா போறேன்னு போயிருந்தா கூட பரவாயில்ல. தலைவன் ரிலீஸ் ஆயிட்டு 3 நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக சொல்லாதீங்க, 3 நாள் நான் தீசா கூட என்ஜாய் பண்ணோன்ட்டு தலைவன் வந்து சின்ன விட படம் கிளம்பிட்டு இருப்பாரு தலைவர். இதுல வேற கன்றாவிய விஷயம்ல காட்ட முடியலன்றதுனால வடிவுகள் செஞ்சு சொல்ல வச்சிருப்பாடுங்க. உள்ளுக்குள்ள போறாயே கதவு மட்டும் லைட்டா திறக்குது, திடீர்னு மூடிக்குது, திடீர்னு சத்தம் வருது அப்படின்ட்டு இந்த கன்றாவிய வந்து விளக்கி இருப்பாங்க. மணி என்ன எழவியாது மணி இது விளக்கே நியாயமா இருக்காயா அப்படின்ட்டு மக்கள் கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த படம். கன்றாவிய இது கூட பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட பொண்ண நீ சின்ன விட வச்சிருக்கியாமேடா அப்படின்ட்டு எஸ்டிஆர் வந்து கழுத்தை பிடிச்சி குத்தி போட தலை வந்து அங்கிருந்து விவேகம் அஜித் மாதிரி தலை விடுதலை அடைவதை பாரடா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து அந்த பனி பிரதேசத்திலையும் வந்து புல்லட்டை கையிலேயே நோண்டி எடுத்துக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்பி வருவா. அப்படி 2 வருஷம் திரும்பி வராரு. பெரிய வீட மட்டும் பாத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்தாருன்னு பார்த்தா தலைவன் அதுவும் பத்தாத சின்ன வீடு பக்கம் போயிருப்பாரு. அந்ததான் தெரிஞ்சிருக்கும் த்ரீசா உனக்கு மட்டும் ஒப்பாட்டியா இல்ல சிம்புவுக்கு தான் ஒப்பாட்டியா இருந்திருக்கா அப்படின்ட்டு. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா, எனக்கு தான் பொண்டாட்டியா இருந்தா, ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா. அப்ப தலைவர் நின்றுருக்கோம். அவன் வந்து பதவிக்காகலாம் நம்மள புத்தி போடல, பொண்ணுக்காகலாம் வேலை பார்த்திருக்காட்டு தலைவர் வந்து காண்டா இருப்பா. அப்படி இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிந்து சாமியல் நகரத்துல இருந்து வந்து அப்புறம் பிள்ளை சேர்ந்துக்கிட்டு ஒரே பொண்ணை வந்து உசார் பண்ணிருப்பாடுங்க. ஏடா என்னையா கதை இது கருவம் கேங்ஸ்டர் கதைன்ற பேர்ல ஒரு கள்ளக்கால கதையை தூச்சிருக்கீங்களே நியாயமா இது. இந்த அளவுக்கு காஜி பிடிச்சவர் தான் நம்ம ரங்கராய சக்தி வேணும். அவளை வளர்த்த பையனான அமரனும். அடுத்த பார்க்க போறது முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த அளவுக்கு ஒரு தெய்வீக காதல் தெரிஞ்சிருக்கு. தெய்வீக காதலுக்கு காரணம் இந்த பொம்பளை காட்சி தான். தட் மீன்ஸ் லவ். காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 பத்தாங்க எல்லா படத்திலும் காதல். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுடி. அப்படின்னா ஒரு மதுரையில மிகப்பெரிய ரவுடி தான் தலைவன். தலைவனை பார்த்து நடுங்காத ஆட்களே கிடையாது. ரைஸ் மில்லு அது இதுன்ட்டு தலைவனுக்கு ஏகப்பட்ட சொத்து. தலைவன் ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான். வசதி தான் ஒழுங்கா அது வாழ்ந்தம்மா. த்ரீசா கிடைக்கலையா, த்ரீசா எல்லாம் நயன்தரா அப்படின்னு போனமா இல்லாம பொம்பளை காட்சியில எனக்கு த்ரீசா தான் வேணும், த்ரீசா தான் வேணும்ட்டு தலைவன் வந்து துடிச்சிட்டு இருப்பா. அப்படி கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இத்தையும் அந்த பொண்ணு விட்டு வேடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட தலைவன் வந்து பொம்பளை காட்சியில இப்பெல்லாம் அழக்கூட காய்ச்சலாம் வா வா வாட்ட இருந்திருப்பா. அப்படி ஒழுங்கா தலைவன் இப்படி வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். இல்ல ஒரு ஈஸ்வரி மாதிரி ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டு ஜாடிக்கேத்த மூடி என் பாடிக்கேத்த லேடி அப்படின்ட்டு நிம்மதியா ஈஸை கிடைச்ச வருஷம் வாழ்ந்துருக்கலாம். ஆனா தலைவன் வந்து த்ரீசா தான் வேணும்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கடைசியில வந்து சென்னையில இருந்து வந்த ஒரு சின்ன பையன் அடி வாங்கி காயது. அப்படி அதுவும் கிரவுண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் நோக்கு வரும்லாம் பண்ணுவோம். அப்படி அவ்வளவு வருமும் பண்ணியும் தலைவனை வந்து மர்மமா அடிச்சு போட்டுருவாங்க. பாவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. இதுதான் சொல்றது பொம்பளை காஜி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நாட் ஹெல்த் ஆல்சோ வெல்த். சொத்தெல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஒழுங்கா வந்து பொம்பளை காஜில த்ரீசா பார்க்காம இருந்தாலே தலைவன் ஜாலியா வாழ்ந்துருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா தலைவனோட பொம்பளை காஜி தான். சோ நண்பர்களே, நீங்களும் வந்து பொம்பளை காஜி போகாமல் நிம்மதியாக வாழுங்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொம்பளை காஜில எழுந்தவர்கள் வந்து பல பேர் இருக்கிறார்கள். ஓகேவா? சினிமாவில் கண்டிப்பா வந்து நான் சொன்ன கம்மியானவங்க தான், இன்னும் நிறைய ஆளுங்க இருப்பாங்க. நான் சொல்லாத ஆளுங்க யாராவது இருக்காங்க பொம்பளை காட்சியில இருந்தாங்கன்னா அந்த கமெண்ட் விடுங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை சொன்னதே சொன்னீங்க அப்படின்னா அது நம்ம யூஸே கிடையாது. புதுசாக சொன்னீங்க அப்படின்னா அவங்க பேரை வச்சுக்கிட்டு நான் பார்ட் 3 வீடியோ சொல்றேன். இதெல்லாம் போச்சுன்னா பார்ட் 3 இருக்கு. பார்ட் 3லையும் வந்து பொம்பளை காட்சி எழுந்து யாருன்றது பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தவங்கள யார் வந்து அதிகமான பொம்பளை காட்சி இது காட்சியால் அழிஞ்சிட்டானுங்க அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றது யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போட முடியும். ஓகேவா? ஓகே இதே மாதிரியான
இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய். Dinner